Chicken satu. நாளைக்கு கூட்டாளிங்க பந்து விளையாட கூப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் போயிட்டு வந்துடுறேன்னு. பரீட்சையை வச்சுக்கிட்டு என்னடா பந்து விளையாட்டு உனக்கு? போய் படிக்கிற வேலையை பாரு போ. படிக்கதானே போற? ம். டேய் ஜெகா, ஆனே நானும் அண்ணியும் படம் பார்க்க போறோம். வந்து கேட்ட போட்டு. ஏன் நான்லாம் படம் பார்க்க மாட்டேனா? மகேன் 85, கிஷேன் 76, தினேஷ் 99, மதன் 87, ஜெகா 15, கீர்த்தனா 70, சாந்தினி 50, அரவிந்த் கீர்த்தனா 79, கிரண் 76, கிஷேன் 69. என்ன அப்படி வந்துட்டு இருக்கீங்க? யோ இல்லையா, இப்போ வந்துட்டு போனானே அவன் என் ஸ்டூடெண்ட் தான். நல்லா தான் இருந்தான். இப்போ திடீர்னு கடையில் வந்து பாவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு அப்பா அம்மா இல்லை, எல்லாம் அவங்க அண்ணன் அண்ணி தான். நல்லா படிக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க.
அன்னைக்கு தான் அவனை கடைசியாக பார்த்தேன். இப்போ பார்க்குறேன் யங்ஸ்டராக தெரியுறான். அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு சரியான அட்டென்ஷன் சீக்கிரம். திடீர்னு கத்துவான், சிரிப்பான், திடீர்னு அழுவான். அன்னைக்கு அப்படித்தான் என் கண்ணு முன்னுக்கே அவன் புக்கில் அவனே தண்ணி ஊற்றிட்டு என்கிட்ட வந்து சார் புக்கில் தண்ணி ஊற்றிச்சு சார் அப்படின்றான். கிளாஸ்ல படிக்கிற பையனையும் சும்மா நோண்டிக்கிட்டு இருப்பான்யா. சரி சாப்பிடுங்க. இவன் ஒருத்தன் ஒரு நாளைக்கு நல்லா போடுவான், இன்னொரு நாளைக்கு நல்லா போட மாட்டான். வரட்டும், மூஞ்சி மேலேயே விட்டு அடிக்கிறான். விடுங்கியா, ஒரு நாளைக்கு 1000 ரொட்டி சென்னை போடுறான், ஒரு ரொட்டி சென்னை தானே. யோ, ஒரு ரொட்டி சென்னையாக இருந்தானே 1000 ரொட்டி சென்னை போடுறது அவன் கடமை தானே. அப்போ கிளாஸில் 30 பிள்ளைங்க படிச்சிருந்தீங்க, அதில் ஒரு பிள்ளை விநாயகர் கிடையாது, அது உங்கள் தப்பு தானே. யோ, என்னையா சும்மா டீச்சரே குறை சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன் அப்பா அம்மாலாம் காரணம் இல்லையா? மாதா பிதா குரு தெய்வம் நீங்கள் தானே படிச்சு தரீங்க. மாதா பிதா வழிகடல் சரி இல்லாட்டி குரு நீங்கள் தானே சரிப்படுத்தணும். அது பண்ணா இது பண்ணான்னு சொன்னீங்களா, ஏன் பண்ணான்னு யோசிச்சிங்களா? பத்தாதிக்கு அவன் ஒரு அட்டென்ஷன் சீக்கர் சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னதில் வச்சு பார்க்கும்போது அவன் எவ்வளோ பெரிய சீரியஸான அட்டென்ஷன் சீக்கர்னு யோசிச்சு பார்த்தீங்களா? சீரியஸான அட்டென்ஷன் சீக்கர்ஸு முறையான வழிகாட்டல் இல்லாட்டி எதிர்காலத்தில் ஒரு கோமாளி ஆகலாம், கொலகாரன் ஆகலாம், ஏன் அப்போ நம்ம பார்த்தோமே அந்த மாதிரி ஒரு ரவுடியாக கூட ஆகலாம். அவனை யாராவது திரும்பி பார்க்க மாட்டீங்களான்ற எண்ணம் தான் இப்போ அவனை ஒரு கேங்ஸ்டர் ஆக்கி உங்களாச்சும் திரும்பி பார்த்து பயப்பட வச்சிருக்கு. உண்மையை சொல்லப்போனா அவன் இந்த மாதிரி ஆனதுக்கு நீங்களும் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சிருக்கீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். அந்த ரொட்டி சென்னை ஒழுங்கா சாப்பிட்டு முடிங்க. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. என்னை கலித்தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். என்னை கலித்தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே.